வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. தென் இந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கேரளா, கர்நாடகா, மேலும் கோவா, மகாராஷ்டிராவுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் வெப்பச்சலமழை ஆங்காங்கே தீவிரம் சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் கர்நாடகாவுக்கு வடக்கு பகுதி நிலவும் மேலடுக்கு சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் நாளை முதல் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆந்திராவுக்கு வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதி ஆந்திராவில் வந்தடைந்து மீண்டும் வங்கக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஜூன் 10, 11 தேதிகளில் மகாராஷ்டிரா, கோவாவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் 12ஆம் தேதி தெலுங்கானாவுக்கு மிக கனமழை கொடுத்து ஜூன் 13ஆம் தேதி ஆந்திராவுக்கு மிக கனமழை கொடுத்து வங்கக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்தாலும் ஜூன் 15ஆம் தேதி முதல் வெப்பச்சலமழை சற்று பரப்பில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் வருகிற நாட்களில் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு திருச்சிக்கு வடக்கு உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், வடக்கு பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வருகிற நாட்களில் ஜூன் 13ஆம் தேதி வரை தீவிரமடைந்தாலும் ஜூன் 14, 15 தேதி வரை தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழை மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன்கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை திருநெல்வேலி வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழை சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டையை விட பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் கிருஷ்ணகிரிக்கு சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கூடுதலான இடங்கள் என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரிக்கு மட்டும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலைக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால், தஞ்சாவூர், நாகப்பட்டினம்,
மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், நெய்வேலி, திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி பெரும்பாலும் தமிழகத்தில் எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 11ஆம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பரவலாகவும் கேரளாவுக்கு பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதி. ஜூன் 12ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 12ஆம் தேதியும். ஜூன் 13ஆம் தேதி நிகழ்வு ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 14, 15 தேதிகளில் தமிழகத்தில் ஜூன் 14ஐ விட 15 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டம், வடக்கு பகுதி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை ஜூன் 15ஆம் தேதி முதல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வடக்கு பகுதி, டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும். ஜூன் 11, 12, 13, 14ஆம் தேதி வரை கிழக்கு மாகாணங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு பகுதியிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களில் ஆங்காங்கே அனுராதபுரம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் இடம் ரத்தினபுரி, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ஹம்பாந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலிலும் மன்னார் வளைகுடாவும் காற்றின் வேகம் சற்று குறைந்து தொடர்ந்து 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.